And by the way, to all Iranian patriots, keep protesting. Take over your institutions if possible. அதுக்கு பல ஆண்டுகளாக முன்னாடியே ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. அமெரிக்கா மீதான எதிர்ப்பை எப்படி உலகளவு கொண்டு போறது அந்த பார்வை இல்லாம அது அந்த சுமையை மக்கள் மேல சுமத்துது. எவ்வளவுதான் மக்கள் தாங்குவாங்க? முடியாது. அப்ப சொந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சொல்யூஷன் நோக்கி நகர்தாங்கிறது கேள்விக்குறி. ஆனா ட்ரிகர் பண்ணது என்பது ஈரானுடைய நாணய மதிப்பு, ஈரான்ல பணவீக்கம் உச்சகட்டத்துக்கு போச்சு. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். Human rights campaigners say nearly 500 protesters have been killed so far, with thousands more detained. அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதுன்னா அதை விரட்டி அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்க, வீரம் நிறைந்தவங்க ஈரான் மக்கள் தான். அப்ப அந்த மக்களுக்கு அன்றாட சாப்பாடு கூட கஷ்டப்படுகின்ற வகையிலான நீங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாம இருந்தீங்கன்னா. Iranians search for loved ones killed or missing. A U.S. official with direct knowledge of events tells NBC News protests have now spread to every province in Iran and that the government seems to be on its heels. அமெரிக்காவில் கூடிய முன்ன தூக்கி எறியப்பட்ட அரசு குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் அங்கிருந்து பெரிய சீமான் ஸ்டைல அறிக்கை கொடுக்கிறார். நகரத்தை கைப்பற்றுங்கள், அதை கைப்பற்றுங்கள், இதை கைப்பற்றுங்கள்னு. அந்த இளவரசர் ஏற்கனவே அமெரிக்காவோட பொம்மையாக 53 இருந்து 73 வரைக்கும் ஆட்சி நடத்தினாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் மருத்துவம், போக்குவரத்து, உணவு இதனுடைய விலை குறைக்கணும். சம்பளம் குறைஞ்சபட்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ட்ரம்ப் அப்படி பேசுறாரு. இல்லை ட்ரம்ப் உள்ள வந்துருவார். இதை நிச்சயமாக சமாளிக்க முடியும். இந்த மக்கள் மீதான கோபத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு அடிப்பேன், உதைப்பேன்னு ஈரான் அரசாங்கம் நினைச்சதுன்னா அது பெரிய விலை கொடுக்கும். தன்னுடைய நாட்டு அரசாங்கம் அது ஏதோ ஒரு வகையில சமாளிக்குது. அந்த சமாளிக்கிறதுல நமக்கு கொஞ்சமாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நாமளும் சமாளிக்கலாமே, சேர்ந்து கூட இருக்கலாமே அவங்க கிட்ட அந்த கருத்து இருக்கும். இப்ப கூட அமெரிக்கா வரட்டுமான்னு கேட்டா வர வேண்டாம்னு சொல்லுவான். அமெரிக்காவோட சப்போர்ட்டை ஏத்துக்க மாட்டான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் விமர்சகர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான்ல அங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவு இருக்கிறது, உங்களுக்கு தேவையான உதவிகள் கொண்டு இருக்கிறது, நீங்கள் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் கைப்பற்றுங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த போராட்டத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில. இன்னொரு புறத்துல ட்ரம்ப் இப்பெல்லாம் சொல்றாரு, பாருங்க ஏகாதிபத்தியத்தினுடைய சூழ்ச்சி, ஈரானை வீழ்த்த வேண்டும் அப்படின்றது அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டு சிந்தனை, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆதரவு கரம் நீட்டப்படுது. ஆகவே அங்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. உண்மையில் அந்த போராட்டம் எதற்காக இன்னைக்கு நடத்தப்பட்டு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கு உள்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். விலைவாசி தாறுமாறா உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக சம்பளம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகுது. இதன் காரணமாகத்தான் அங்கு சாதாரணமாக இந்த பஜார்ல இருந்த வியாபாரிகள் தொடங்கிய போராட்டம் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் நீண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 புறமாக இப்படி கருத்து வைக்கப்படுது. இதுல எது சரியான கருத்து, இல்லை இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கா? இந்த போராட்டம் டிசம்பர் 27 காலகட்டத்தில் தான் ஆரம்பிச்சு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வணிகர் இந்த போராட்டத்தை ஒரு எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சு, அவருக்கு ஆதரவாக அதை கையாளுன்ற விதத்தில் மீதான ஒரு எதிர்ப்பு காரணமாக அப்படியே நாடு முழுக்க பரவி கிட்டத்தட்ட ஏதோ அரசாங்கம் பண்ண முடியாத வகையில் கடும் அடக்குமுறை மட்டும் மேற்கொண்டு ஏராளமான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று. அடுத்து இன்டர்நெட்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க அரசாங்கம். அதை மீறி மக்கள் VPN மூலமாக அல்லது இலான் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் மூலமாகவும் ஒருங்கிணைச்சிக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அப்போ அதை யாரெல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சு கொண்டு அந்த வீடுகளில் போய் வேட்டையாடுறாங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ட்ரம்ப் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறாரு. அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அதை அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க கையாளுறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஈரான் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னா, இந்த போராட்டத்தை ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்தே அது தொடர்ந்து ஆதரிக்குது.
போராட்டத்தை ஆதரிக்குது. ட்ரம்பை கடுமையாக எதிர்த்தாலும் கூட இந்த எதிர்த்தாலும். போராட்டத்தை ஆதரிக்குது. ஆமா, இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தின ட்ரம்ப் அதையும் வந்து அவங்க சரிசமமா கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் அரசாங்கத்தையும் சரிசமமா கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் கம்யூனிஸ்ட் கட்சியோட இவங்களும் வந்து சேர்ந்து கூட ஒரே நேரத்தில் கூட அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. இது ஆரம்பிச்ச டிசம்பர் கடைசி வாரத்தில், ஆனால் நவம்பர் மாதமே முற்போக்கான எழுத்தாளர்கள் மத்தியில் ஆட்சியாளர்களுக்கு மீதான கோபத்தில் போராட்டத்தை பண்ணிக்கிறாங்க. அப்பவும் அடக்குமுறையை வந்து ஈரானின் அரசாங்கம் வந்து மேற்கொண்டிருக்கு. அப்போ அந்த இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதையும் கூட எதிர்த்திருக்கிறாங்க. இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஜூன் மாதம் அமெரிக்கா இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பல ஆண்டுகளாக முன்னாடியே வந்து ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை வந்து விதிக்கிறாங்க. இது எப்படி உலக நாடுகள் அளவு கொண்டு போறது, அமெரிக்க மீதான எதிர்ப்பை எப்படி வந்து உலக அளவு கொண்டு போறது, அந்த பார்வை இல்லாம அது அந்த சுமையை மக்கள் மேல சுமத்துது. எவ்வளவுதான் மக்கள் தாங்குவாங்க? முடியாது. அப்போ சொந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அமெரிக்கா விதித்த தடை, அந்த தடையை வந்து அரசு சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்றீங்க. கையாளவில்லைன்னா எப்படி கையாண்டு இருக்கணும்? எப்படி கையாண்டு இருக்குன்னா, ஏதாவது உதாரணங்கள் நாடுகள்? அதான் இப்போ ரஷ்யா மீதும் பொருளாதார தடை வச்சிருக்குது. ரஷ்யாவில் இப்படி நடக்குதா? 3 வருஷமா வந்து அங்கே உக்ரைன் போர் நடக்குது. அங்கேயும் ஆட்சியாளர்கள் சுமத்துறாங்க, மக்கள் மீது சுமத்துறாங்க. ஆனால் அதை அவங்க வேற மாதிரி வந்து கையாளுறாங்க. அமெரிக்காவோட முரண்பாடு இருக்கக்கூடிய இல்லை வேற வகையான சேனல்ஸ் மூலமாக அந்த எண்ணெய் ஏற்றுமதியை வந்து எப்படி சமாளிக்க முடியும்னு பார்த்து அவங்க செஞ்சு சமாளிச்சுக்கிறாங்க. அந்த மெத்தடும் முயற்சி எடுக்கலாம். சரி, ரஷ்யா அளவுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி ஏதோ ஒரு வகையில் உலகத்துக்கு போகுது. அது எப்படி சாத்தியமாகுது? அவங்க அதிகமாக சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது காசு வருது இல்லை. அப்புறம் இந்தியா கூட இடையில வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வாங்குச்சு. கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக ஏதோ ஒரு வகையில் ஷேடோ ஆயில் டேங்கர் மூலமாக எண்ணெய் போகுது. அதிகாரப்பூர்வம் வாங்கினா அதிக காசு, வேற வகையில் வாங்குறதால ஏதோ ஒரு வகையில் குறைஞ்ச காசுக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கிறாங்க. இல்லாட்டி எப்படி ஈரான் அரசாங்கம் இத்தனை ஆண்டுகளாக இயங்க முடியும்? அப்போ ஈரான் ஆளும் வர்க்கம், ஈரான் ஆட்சியாளர்களுக்கு இந்த சுமை கிடையாது. சாமானிய மக்கள் மீது சுமத்துறதுடைய விளைவாகத்தான் அவங்க போராடுறாங்க. அப்போ இந்த நெருக்கடியை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ள நுழைய பார்க்குது. அப்போ அமெரிக்கா வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தனக்கு நிறைய முரண்பாட்டோடு இருக்கிறதால, தனக்கு பணியாமல் இருக்கிறதால, தனக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அல்லது மக்கள் கிட்ட தனக்கு ஒரு ஆதரவு கருத்தை உருவாக்கி தான் உள்ள நுழைவதற்கான சூழலை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்குது. அப்போ அதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்ன தூக்கி எறியப்பட்ட அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர் வந்து அங்கிருந்து பெரிய சீமான் ஸ்டைல வந்து அறிக்கை கொடுக்குறாரு, அதை கைப்பற்றுங்கள், அதை கைப்பற்றுங்கள், இதை கைப்பற்றுங்கள்னு. அந்த இளவரசர் வந்து ஏற்கனவே அமெரிக்காவோட பொம்மையாக 53 இருந்து 73 வரைக்கும் ஆட்சி நடத்தினாங்க. ஷாவோட கொள்ளு பேர் கடைசி பேர் பஹலவி. 53 52 இருந்த ஆட்சி அமெரிக்காவை எதிர்த்த ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பிலான சற்று நலவாழ்வு தன்மையிலானது கூடிய ஒரு ஆட்சி. தனக்கு பாதகமாக இருக்குன்னு சிஐஏ அந்த ஆட்சியை கவுத்துச்சு 52 53 காலகட்டத்தில். அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா ஆதரவான அந்த ஷா ஆட்சி வந்துச்சு. அதுக்கு பிறகு மக்களுடைய எதிர்ப்பு அதிகமானது மூட்டி கொமேனி தலைமையில ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது 1979. அதான் இந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இனி வரைக்கும் இருக்குது. அப்போ இதுவும் எதுவும் செய்யாம இருக்குது. இப்போ மக்கள் உங்க பக்கம் நிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அமெரிக்காவை எதிர்க்கணும். இப்போ உங்களால் அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. அப்போ மக்களுக்கு சில உரிமைகள், வாழ்வாதாரத்தில் மேம்பாடு கொண்டு வரணும், சில உரிமைகள் கொடுத்தாகணும். அப்போதான் மக்கள் இந்த அரசாங்கம் நமக்கு சில விஷயங்கள் செய்யுதுன்னு சொல்லி அவங்க அமெரிக்கா உள்ள நுழைஞ்சா விரட்டி அடிப்பாங்க. ஈரான் அரசாங்கத்தால் விரட்டி அடிக்க முடியாது, அது கொஞ்சம் பலமா இருக்கு, வேற விஷயம். ஆனா அமெரிக்கா உள்ள நுழைஞ்சதுன்னா அதை விரட்டி அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவங்க, வீரம் நிறைந்தவங்க ஈரான் மக்கள் தான். அப்போ அந்த மக்களுக்கு வந்து அன்றாட சாப்பாடு கூட கஷ்டப்படுகின்ற வகையிலான நீங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாம இருந்தீங்கன்னா, விலைவாசி அதிகமாச்சுன்னா எந்த வகையில ஃபெயில் ஆகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏற்றுமதி பண்றாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் வந்து விலைவாசி கட்டுப்படுத்தக்கூடிய வகையில இவங்க சில நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும். கரப்ஷன் அங்க இருக்குது. கரப்ஷன் இருக்கு. ஆனா கரப்ஷன் முதன்மை காரணம் கிடையாது. அது இருக்கும். ஈரானுடைய பெருமுதலாளிகளாக அரசு கம்பெனிகளும் சில தனியார் கம்பெனிகளும் தான் இந்த பொருளாதாரத்துல வந்து பலன் பெறாங்க. அப்புறம் வழக்கம் போல மதகுருமார்கள், அதிகார வர்க்கம் இவங்கெல்லாம் பலன் பெறாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கான வாங்கும் வசதியை வந்து வாழ்க்கை தரத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து மேம்படுத்தணும். அடுத்தது அவங்க மருத்துவ பிரச்சனைகளும் அங்க இருக்குது. அப்புறம் குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் கொடுத்தாகணும். இந்த அளவுக்கு கடுமையா கையாண்டா அவங்கள ஒண்ணு நினைப்பாங்க, அமெரிக்கா ஒண்ணு, முல்லாக்கள் ஒண்ணு நினைப்பாங்க. முல்லாக்கள் போதும், நீங்க போயிடுங்க அப்படின்ற அளவுக்கு தான் சில முழக்கங்கள்லாம் வந்துடுச்சாங்க. அப்போ அமெரிக்கா எதிர்க்கணும்னா ஈரான் அரசாங்கம் தன்னால முடியாத ஒரு காரியத்தை
எதிர்க்கக்கூடிய திறமையுடைய வீரம் நிறைந்த ஈரான் மக்களோட கூட்டு சேரணும். உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் செய்யும், நமக்கு இடையில வந்து முரண்பாடு எல்லாம் வேறுபாடு இருக்குது. ஆனால் அமெரிக்காவை வந்து உடனே பார்த்துக்கணும். அது உங்களுக்கு எதிரி, எங்களுக்கு எதிரி. இந்த பார்வையில பார்த்து ஈரான் மக்களுக்கு சில வாழ்வாதார கோரிக்கைகளை வந்து மேம்படுத்தணும். இஸ்ரேல் வந்து ஈரான் மீது நடத்திய அந்த தாக்குதலின் சமயத்துல வந்து மக்கள் வந்து அரசோட நின்னாங்க. அந்த சமயத்துல ஆமா பின்ன அரசோட நின்னாங்க. ஆமா. சோ அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய வேண்டிய தேவையில இன்னைக்கு அந்த அரசாங்கம் அதை செய்ய தவறுகிறது. அதனோட விளைவு தான் எதிராக திரும்புறாங்க. கூட இந்த மக்கள் நாளைக்கு அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா உடனே அமெரிக்காவுக்கு ஆதரவு திரும்ப மாட்டாங்க. திரும்பி அரசாங்கத்தோட சேர்ந்து நீ எதிர்க்கிறியா அமெரிக்காவை, தைரியமா எதிர்க்கிறியா நம்ம பக்கம் வர, இல்லாட்டி நாங்க தனியா அமெரிக்கா போராடி முறியடிச்சிருன்னு சொல்லுவாங்க. அது நடக்குதா இல்லையாங்கன்னு பார்க்கணும். இப்ப இந்த அமெரிக்கன் சப்போர்ட்டை வந்து போராட்டக்காரர்கள் வாங்கிக்கிறாங்க அப்படின்றதுனா அதை வந்து சரி தவறு எப்படி பார்க்கலாம்? ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கோரிக்கைக்காக போராடும் பொழுது அதுல வந்து மற்றவங்க அவங்க தவறான நோக்கத்துக்காக கூட, தவறான எண்ணத்துல, ஆமா அதுக்காக கூட உள்நோக்கத்துல அதுல வந்து ஆதரவு காட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா மக்களுடைய நலன் என்று வரும்போது பயன்படுத்திக்கணும். மக்கள் நலன் பறி கொடுக்காம ஸ்டார்லிங்கை ஏத்துக்கலாம், ஸ்டார்லிங்கை ஏத்துக்கலாம். ஆமா, எலான் மஸ்கோட ஆதரவு அதேதான், அமெரிக்காவோட ஆதரவு ஏத்துக்கலாமா? அந்த வகையில உன் ஆதரவு வந்து உன் இஷ்டப்படி நாங்க வந்து எங்களை பயன்படுத்தின அளவுக்கு ஆதரவு வாங்க மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற முரண்பாட்டின் அடிப்படையில் நாங்க உன்னை அந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்திப்போம். ஏன்னா எங்களுக்கு நாங்க ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக நாங்க வந்து செய்யறோமே தவிர இஷ்டப்படி எங்களை கையாள முடியும், நீ எங்களை வந்து பயன்படுத்திக்க முடியும், உன் நோக்க பயன்படுத்திக்க முடியும் நினைச்சா நீ ஏமாறுவேன். இதுதான் வந்து எல்லா போராட்ட இயக்கங்களும் போராடுகிற மக்களும் உடனடி எதிரியோ, நீண்டகால எதிரியோ, முதன்மை எதிரியோ, இரண்டாம் பட்சமான எதிரியோ, தங்களுக்கு நேரடியாக இருக்கிற எதிரிக்கு எதிராக யார் ஆதரவு கொடுத்தாலும் பயன்படுத்த செய்வாங்க. இப்போ ஈழப் போராளிகள் வந்து இந்தியா பயன்படுத்திக்கலையா? இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத பரிசீலனை எடுத்தாங்கல்ல, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி காலத்தெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிறாங்கல்ல. இந்தியா விரிவாதிக்க நாடு. இந்தியா ஆயுதம் கொடுத்தது வந்து ஈழ விடுதலைக்கு எதிராகத்தான். இந்தியா ஆயுதம் கொடுத்தது எடுத்து ஒடுக்கணுங்கிறதுக்காக பிற்காலத்தில் தெரிஞ்சது இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது தேவைப்படுது. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படிதான் வந்து ரெண்டு எதிரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை பயன்படுத்துறதுங்கிறது போராடுற இயக்கமும், நியாயமா போராடுற இயக்கமும் சரி, அடுத்து போராடுற மக்களும் வேற வழியில பயன்படுத்தி ஆகும். அதை பயன்படுத்தக்கூடாதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஆனா அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு, அமெரிக்கா குறித்த ஒரு பார்வை இருக்கு, உள்நாட்டுல ஒரு அரசியலை கட்டமைக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுவது போல இப்படிப்பட்ட உதவிகளை வாங்கி கொள்ள அந்த தலைமை ரீதியாக ஒரு முடிவு எடுத்து அது வந்து ஒரு டாக்டிக்கலான ஒரு மூவ் அப்படின்னு அவங்க அதை செய்யலாம். பட் இந்த போராட்டத்திற்கு ஒரு தலைமையே இல்லையே. இல்லைன்றது நம்ம வெளியே பார்க்கும்போது தெரியுது. இல்லைன்னு எப்படி ஒரு வளர்ச்சி போக்கில் உருவாகலாம், அதே எப்படி இப்போ சுத்தமா ஒருங்கிணைக்காம வெறுமனே தன்னடிச்சியா வந்து இப்ப டிவியில பார்த்து மொபைல பார்த்தா வந்திருக்க முடியும்? அப்படிதான் வர்றதா சொல்றாங்க. இப்ப தலைமைனா ஏதோ ஒரு தளர்வான தலைமையா கூட இருக்க முடியும். நேபாளத்தை 2 நாள் ஆட்சி மாற்றம், அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருந்துச்சு. பிரதமரே அவங்க வந்து டிஸ்கார்டுங்கிற ஒரு ஆப்ல தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஆப் மூலமாக ஒருங்கிணைச்சுக்கினாங்க. பெருசா தலைமை பெருசா அதெல்லாம் இல்லை. அது குறிப்பிட்ட சூழல்ல வந்து அது வந்து செஞ்சுப்பாங்க. 2011 கூட அரபுலக எழுச்சியில கூட வந்து இதே மாதிரி நடந்துச்சு. அப்போ ஃபேஸ்புக்கு அவங்க தான் வந்து அமெரிக்கா வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தூண்டி விடுதுன்னு பார்த்தாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தா துனிஷியாலையும் ஈஜிப்ட்லையும் வந்து அந்த போராட்டங்கள் நடத்தினவங்க அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் அதை வழிநடத்திய இடதுசாரி கட்சி. 25 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்தி அங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தது துனிஷியன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அது வெளியே தெரிந்த வரைக்கும் தெரியல எதுக்கு நடக்குது, ஃபேஸ்புக் செய்த அமெரிக்கா தூண்டி விடுதுன்னு பார்த்தாங்க. அதே தான் ஈஜிப்ட்ல கூட. அப்போ மற்ற அரபு நாடுகள் நடந்துச்சு. அப்பவும் ஈரான்ல இதே மாதிரி வந்து இந்த அளவுக்கு இல்லாடி கூட நடந்தது. இதுல முறுப்படியான ஆட்சி மாற்றம் என்பது டுனிஷியாலும் ஈஜிப்ட்லையும் நடந்துச்சு. இன்னைக்கு டுனிஷியால குறைஞ்சபட்சம் ஒரு முதலாளி ஜனநாயகத்தை காப்பாற்றிக்க முடியுது, அங்க ஈஜிப்ட்ல காப்பாற்றிக்க முடியல. ஆனாலும் கூட அங்க ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதால தான் இன்னைக்கு ஹமாஸ்க்கெல்லாம் வந்து பேக் சேனல்ல வந்து நிறைய உதவி செய்ய முடியுது. ஹமாஸ் இன்னைக்கு பலமாக அல்ல பாலஸ்தீன போராளிகள் இயக்கம் பலமாக இஸ்ரேல் எதிர்க்கிறாங்கன்னா ஈஜிப்ட் ஒரு பேக்ரவுண்டா யூஸ் பண்றாங்க. அப்போ இது அந்த நேரத்திலேயே வந்து அந்த போராளிகள், அந்த போராட்ட மக்கள் 2011 அரபு உலக எழுச்சி நேரத்தில் பாலஸ்தீன இயக்கத்துக்கு ஆதரவாக கூட, கோரிக்கைக்கு ஆதரவாக கூட அன்னைக்கு நிலைப்பாட்டை மேற்கொண்டாங்க. அப்போ எப்பவுமே வந்து அதுதான் வரலாறு. இப்போ வந்தேரிகளுக்கு, சோக்கால்டு வந்தேரிகளுக்கு எதிராக அமெரிக்காவில் வந்து பலாத்காரமாக அப்புறப்படுத்துறான். அங்க இருக்கக்கூடிய அசல் குடிமக்கள், வெள்ளையர்கள், அசல் குடிமக்கள் அவங்க குறுக்க நின்று எங்களை மீறி நீங்க உள்ள நுழைகின்றாங்க. ஒரு 3 குழந்தைகளுக்கு ஒரு பெண், 30 வயசு பெண் வந்து முன்ன துப்பாக்கி சூடு அவங்க ஆளாகி இறந்தாங்க. இப்போ அமெரிக்காவில் பெரிய இயக்கம் பத்தி நிற்குது. அந்த பெண்ணுக்கு பிறந்த 3 குழந்தைகளுக்கு ஆதரவாக நீதி திரட்டல் நடக்குது. இப்போ அமெரிக்காவில் நீ ஏன் வந்து வந்தேரிகளை வெளியேற்றுற? வந்தேரிகளுக்கு எதிராக பேசிதான் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தான். இன்னைக்கு ட்ரம்ப் பலாத்காரமா வந்தேரிகளை எதிர்த்து செய்யறான். அந்த வந்தலுக்காக நிற்கக்கூடியவங்க, உடனடியாக பாதிக்கப்படாத சாதாரண நடுத்தர மக்கள், உழைக்கிற மக்கள் நின்று வா அப்படின்னு திரும்பி அடிக்கிறாங்க.
அப்போ எப்போ மக்கள் வந்து அடுத்த மக்களும் நியாயத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சொந்த மக்களும் போராடுவாங்க, எதிரிக்கு எதிராக யாரை பயன்படுத்தணுமோ அதை தவிர்க்க முடியாமல் பயன்படுத்தி தான் செய்வாங்க. ஆனா இப்போ குறிப்பா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரசியலின் அடிப்படையில் பார்க்க போனா இன்னைக்கு அமெரிக்க எதிர்ப்பு, மேற்குலக எதிர்ப்பு அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மட்டும்தான் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உள்நாட்டில் நிலவக்கூடிய ஒரு பிரச்சனையை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த அந்த ரீஜனோட நலனின் அடிப்படையில் நான் சொல்றது ஒட்டுமொத்த அந்த ரீஜன், அதை தொடர்ந்து உலக அளவில் அதனுடைய பலன் இல்லைன்னா அதனுடைய பிரதிபலிப்பு, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த போராட்டத்தை எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எப்படியாக இருந்தாலும் முதல்ல அந்த உள்நாட்டு மக்களுக்கு விலைவாசி உயர்வுக்கு என்ன பண்ணலாம்? சாப்பாடு வாங்க முடியல, சாப்பாடு செலவு பண்ண முடியல, மருந்துக்கு செலவு பண்ண முடியல. அப்போ அவங்க குறைஞ்சபட்சம் எங்க ஆதரவு எங்கிறது வருதுன்னு கூட பயன்படுத்தி தான் பார்ப்பாங்க. அந்த மக்கள் அப்படியாக பார்ப்பாங்க. நான் சொல்றேன், உலக அளவுல அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய, நான் சொல்றது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், இன்டர்னலா கூட இதை பற்றியான சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள் அங்க இருப்பாங்க. இதை எப்படி பாக்குறது? இந்த உலக அரசியலின் அடிப்படையில், இந்த ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய அரசியலின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஏறக்குறைய இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தொங்கு சதையா மாறி போயிருக்கிறாங்க. இப்போ தனியா நிற்கக்கூடியது ஈரான் அப்படின்ட்டு. இப்போ ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்புகள் அங்கொன்று மிங்கொன்று ஹிஸ்புல்லா, அங்க எமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு காரணமே ஈரான் தான். அப்படி காரணமாக இருக்கக்கூடிய ஈரான் இன்னைக்கு வீழ்த்தப்படுது அப்படின்னா அதே தன்மையோட புதிய அரசு அமையுமா? அதே அளவுக்கு அமெரிக்க எதிர்ப்பும், மேற்குலக எதிர்ப்பும், இஸ்ரேல் எதிர்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு அரசு அமையும். அப்படி இருந்தா தான் அந்த அரசாங்கம் கூட தாக்கு பிடிக்கும். அமெரிக்க எதிர்ப்பு, மேற்குலக எதிர்ப்பு, அதே நேரத்தில் சொந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மையில அந்த அரசாங்கம் அமைஞ்சாதான் அது நீடிக்க முடியும். எதனால அமெரிக்கா ஆட்சி 73 வீழ்த்தப்பட்டுச்சு. அடுத்து கொமேனி வந்தா ரொம்ப நல்ல ஆட்சியெல்லாம் கொடுக்கல. அமெரிக்காவோட தொங்கு சதையாக இல்லை. 70கள் முழுக்க ஈரான் அரசாங்கம் அமெரிக்க ஆதரவு சதாம் ஹுசேன் தலைமையிலான ஈராக் அரசாங்கத்தோட 10 ஆண்டுகள் போராடினாங்க, சமாளிச்சாங்க. அப்புறம் அமெரிக்க ஆதரவாக இருந்த சதாம் ஹுசேன் தான் வீழ்த்தப்பட்டார். அந்த ஒரு வரலாறு அந்த மக்களுக்கு இருக்குது. இன்னொன்று சுயசார்பு பொருளாதாரம், அறிவியல் துறையில கூட நல்ல முன்னேற்றம் அந்த பகுதியிலேயே நிறைய நாடுகள் பார்த்தா. இதுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் சில துறைகளை முன்னேறி இருக்கிற ஒரு நாடு தான் துருக்கியை சொல்ல முடியும். இப்போ கூட துருக்கி அரசாங்கம், சவுதி அரேபியா, கத்தார் இவங்கெல்லாம் வேற ஒரு ட்ராக்ல அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா இது பாதிப்பு அப்படியே பரவுச்சுன்னா கஷ்டம். முஸ்லீம் நாடுகளுக்கும் பரவலாம், அல்லது இதை பார்த்துட்டு அமெரிக்கா முஸ்லீம் நாடுகள் மேலே திரும்பி தாக்கம் நடத்தலாம். அப்போ அந்த வகையில் அங்கே ஈரானுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ரொம்ப அமெரிக்கா அடிபணியாமல் ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் வாங்கக்கூடிய வகையில் அமெரிக்கா மீறி துருக்கி இருக்குது. அப்போ அந்த வகையில் இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு, முரண்பாடும் இருக்குது, ஒருங்கிணைப்பும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஈரான் மக்கள் புதுசாக எந்த ஆட்சி வந்தாலும் அமெரிக்கா திரும்பி ஒரு பொம்மை ஆட்சி கொண்டு வந்தால் கூட சமாளிப்பாங்க, எதிர்கொள்வாங்க, முறியடிப்பாங்க. துருக்கி மக்களும் அது மாதிரி இருக்கக்கூடியவங்க. நம்ம கண்ணெதிர்க்க ஹமாஸுடைய வீரஞ்சேர்ந்த போராட்டம் கண்ணெதிர்க்கு நிற்குது. இதிலிருந்து ஈரான் மக்களும் படிப்பினை எடுத்துப்பாங்க, ஈராக் மக்களும் படிப்பினை எடுத்துப்பாங்க. அந்த 70லேருந்து 80 வரைக்குமான சண்டை என்பது அமெரிக்காவுக்கு எதிரான சண்டை தான். அது ஈரான் நடத்தினது சதாம் ஹுசேனுக்கு எதிரானது கிடையாது. இல்லை. ஏன்னா சதாம் ஹுசேன் சும்மா சண்டை போட்டாரு. அமெரிக்கா இல்லாமல் சண்டை போட்டிருக்க முடியாது. கடைசியில் யார் ஜெயிச்சாங்க? சதாம் ஹுசேன் அமெரிக்கா ஆதரவோட சண்டை போட்டா கூட போர் நின்று போய் அடுத்த 10 ஆண்டுகளில் அவர் தூக்கி வீழ்த்தப்படுறாரு, தூக்கு தண்டனைக்கு ஆளாக்குறாரு. ஆனால் ஈரான் தாக்கு பிடிக்குது. ஏன் தாக்கு பிடிக்குதுன்னா கொஞ்சம் மக்கள் ஆதரவோடு அது தன்னை காப்பாற்றிக்குது. அமெரிக்கா எதிர்க்குது. அமெரிக்கா சதாம் ஹுசேன் மாதிரி தொடக்கத்தில் அவர் ஆதரவாக இருந்த மாதிரி இவங்க ஆதரவாக இல்லை. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க எதிர்ப்பின் காரணமாக பல முரண்பாடுகளோட, வேறுபாடுகளோட அந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கே பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் ஈரான் அரசாங்கம் மேற்கொள்ளும் போது தான் அப்போ ரோடுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த மக்கள் அமெரிக்க எதிராக தம் பக்கம் நிற்கணும்னா அவங்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கணும். அப்போ குறைஞ்சபட்சம் மருத்துவம், போக்குவரத்து, உணவு இதனுடைய விலை குறைக்கணும். சம்பளம் குறைஞ்சபட்சம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ட்ரம்ப் அப்படி பேசுறாரு. இல்லாட்டி ட்ரம்ப் உள்ள வந்துருவார். இதை நிச்சயமாக சமாளிக்க முடியும். இந்த மக்கள் மீதான கோபத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு அடிப்பேன், உதைப்பேன்னு ஈரான் அரசாங்கம் நினைச்சதுன்னா அது பெரிய விலை கொடுக்கும். அரசாங்கம் செய்ய மனம் இருக்கு, செய்ய முடியல. இதற்கு காரணம் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த தடை தான் அப்படின்ட்டு அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறாங்களா? அதாவது அமெரிக்க எதிர்ப்பாக எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா
நம்ம நாட்டு அரசாங்கம் அது வெளிப்படுத்த தன்னுடைய நாட்டு அரசாங்கம் அது ஏதோ ஒரு வகையில சமாளிக்குது. அந்த சமாளிக்கிறதுல வந்து நமக்கு கொஞ்சமாவது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நாமளும் சமாளிக்கலாமே, சேர்ந்து கூட இருக்கலாமே அவங்க கிட்ட அந்த கருத்து இருக்கும். இப்ப கூட அமெரிக்கா வரட்டுமான்னு கேட்டா வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவோட சப்போர்ட்டை ஏத்துக்க தயாராக ஏத்துக்க மாட்டான். எப்படி ஏத்துப்பாங்க? ஏன்னா உலகத்துல அமெரிக்கா என்னெல்லாம் படிச்சுன்னு பாக்குறாங்க. கண்ணருக்கு மஜ்ரூ கடத்தப்படுறாரு, ஹமாஸ் போராடுறாங்க. ஹமாஸ் இயக்கத்துக்கு வந்து ஈரான் உதவி செய்தில்ல, வேற முஸ்லீம் பிரிவாக இருந்தா கூட ஈரான் உதவி செய்தில்ல. ஹமாஸ் சண்டை போறதுக்கு பேக்ரவுண்ட்ல ஈஜிப்ட் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஹிஸ்போல்லா இருக்குது. ஹிஸ்போல்லா, ஹமாஸ், ஈரான் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. அப்போ தெரிஞ்சுதான் வந்து அமெரிக்காவோட முரண்பாடு ஏற்படும் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்ச வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில வந்து ஆட்சி நடத்துனாங்கன்னா அவங்க எப்படி சும்மா இருக்க முடியும், எப்படி சாப்பிட முடியும், எப்படி இருக்க முடியும்? அதனால அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம சந்திக்கின்ற பிரச்சனை அமெரிக்கா கொடுக்குற நெருக்கடி தான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அமெரிக்கா தான் காரணம் சொல்லி சும்மா இருக்க முடியுமா? அப்ப சும்மா இருக்கணும்னா இந்த அரசாங்கம் கொஞ்சமாவது வந்து அது ஆயில் மூலமாக ஏர்ன் பண்ற ரெவன்யூல கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பண்ணாம இருந்தா அவங்க போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. சப்போஸ் இவ்வளவு கஷ்டம் இருந்து கூட நாளைக்கு அமெரிக்கா வந்துட்டா அப்போ அவங்க பார்வையும் போராட்டமும் அமெரிக்க அரசாங்கம் எதிராக திரும்பிடும். அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு இருந்தும் கூட அவங்க பணியிலையே. ஏன்னா அமெரிக்கா தான் முதன்மை எதிரிங்கிற வகையில் அவங்களுக்கு இருக்குது. பாலஸ்தீன பிரச்சனை சரி, மற்ற பிரச்சனைகளும் சரி. ஆனா சொந்த நாட்டு அரசாங்கம் குறைஞ்சபட்சம் தங்களை கவனிக்கணும்னு சொல்லும்போது அதான் எதிராக. சரி, ஈரான்ல இந்த மாதிரி அரசுக்கு எதிரான போராட்டம் நடைபெறுவது முதல் முறை கிடையாது. 2018 நடந்துச்சு, 2019 நடந்துச்சு, 2022 நடந்துச்சு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் இதற்கு முன்ன நடந்த போராட்டங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது? இது ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்தா? இல்ல, சொல்யூஷன் நோக்கி நகர்தாங்கிறது கேள்விக்குறி. ஆனா ட்ரிகர் பண்ணது என்பது ஈரானுடைய நாணய மதிப்பு, ஈரான்ல பணவீக்கம் வந்து உச்சகட்டத்துக்கு போச்சு. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். நவம்பர்லயும் போராட்டம் இருந்தது. குறைஞ்சபட்சம் தான் ஜூன்ல இருந்து ஆரம்பிச்ச பொருளாதார நெருக்கடி. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு 10-20 வருஷம். இப்போ ட்ரிகர் பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து 250% மேல நாணய மதிப்பு சரிஞ்சு போச்சு. 0ன்னு கூட சொல்ல முடியும். அதுக்குதான் ரோட்ல வந்தாங்க. விலைவாசி கடும் உயர்வை சந்திச்சு. அதேதான். இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து முக்கியமானது சொல்றதா இருந்தா 2011, 2018 பல கோரிக்கைகள், கரன்சி டிவாலுவேஷன் தான் இதுக்கு ட்ரிகர் பாயிண்ட். அதுல பொதுவாக இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, வாழ்வாதார நெருக்கடி, ஜனநாயக உரிமைகள் அதெல்லாம் வந்து 2011 வந்து அதுவும் சேர்ந்தது. ஜனநாயக உரிமை மறுக்கப்படுதுங்கிற விஷயமும் சேர்ந்தது. இப்போ நடக்கிறது ட்ரிகர் பாயிண்ட் நாணய மதிப்பு சரி. இதனால விலைவாசி உயர்வு அதிகமாச்சு. அதனால வேற வழி கிடையாது. அப்ப ஏன் நாணய மதிப்பு சரிதுன்னா பொருளாதார தடை வந்து ரஷ்யா மீதான பொருளாதார தடையை கஷ்டப்பட்டு ரஷ்யா சமாளிக்குது. ஈரான் மீதான பொருளாதார தடையை மேலும் விரிவாக்கி இருக்கிறான். அவ்வளவுதான் ஈரான் சமாளிக்க முடியும். அந்த சுமையை மக்கள் மேல சுமத்தும் போது நாணய மதிப்பு சரியுது. நாணய மதிப்பு சரியும் போது மக்களுடைய சாப்பாடுக்கு கூட காசு இல்லாம இருக்குது. அப்பதான் ரோடுக்கு வராங்க. அப்ப அமெரிக்கா என்ன நினைக்குது? அவங்க நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கோபம் திரும்பவும் கலகம் பண்ணுவாங்க. நாம வந்து ஒரு முற்போக்கு முகமுடியில, ஜனநாயக முகமுடில, மனித முகமுடில உள்ள நுழையலான்னு அமெரிக்கா நினைக்குது. அதனால வேடிக்கை பார்க்குது. ஆனா எவ்வளவு நாளைக்கு மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க? சண்டை போடுவாங்க. இப்ப சண்டை போடும்போது சொந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஒண்ணு அது குறைஞ்சபட்சம் எண்ணெயில் வரக்கூடிய வருவாயை மக்களுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கறது, சில நலவாழ்வு திட்டங்களை அமல்படுத்தினா மட்டும்தான் அது தன்னை காப்பாற்றிக்க முடியும். சரி, இப்போ இந்த போராட்டம் வந்து இந்த அரசை கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நகர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட உதவியோ இல்லை அமெரிக்காவோட உதவி இல்லையோ இல்லை அமெரிக்கா நேரடியாக இராணுவத்தை உள்ள அனுப்பியோ ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு கவிழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான அடுத்த கவர்மெண்ட் அமைகிறது அப்படின்றது உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுதான் வந்து வரலாறு நமக்கு காமிக்குது. லிபியாவில் இன்ன வரைக்கும் அந்த குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு, ஈராக்ல நீடிக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே அமெரிக்கா தலையிட்டது. அதே போன்ற இந்த தலையீட்டின் காரணமாக அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் பாலஸ்தீன மக்களினுடைய எதிர்காலம் அப்படின்றது உண்மையிலே கேள்விக்குறி தான், மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிற மக்களினுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கும்? ரொம்ப மோசமாக தான் இருக்கும். வேற குறைஞ்சபட்சம் கூட வந்து ஒரு நிலையான தன்மை இல்லாத ஒரு சூழல்ல இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதிகள் மிக மோசமான ஒரு ஜனாதிபதியாக நாட்டுக்குள்ள இறங்கி ஆளை கடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கான்னா ரொம்ப ஒரு நிலையற்ற சூழல் வந்து உருவாகும். அப்போ அமெரிக்கா என்ன வேணா செய்யறதுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாக அது மாறும். தன்னுடைய ஃபுட்பால் ஸ்டேடியமா அதை அதான். ஆனால் அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு உடனே நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று, இவ்வளோ இருந்து கூட ஈரான் மக்கள், எகிப்து அரசாங்கம், துருக்கி அரசாங்கம் உதவி எப்படி பயன்படுத்திக்கலாமா, அல்லது குர்திஷ் மக்களோட உதவி பயன்படுத்திக்கலாமான்னு அந்த நாட்டில் குர்திஷ் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஈராக் மக்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு இருக்கும். அங்க இதே ஷியா முஸ்லீம் பிரிவு தான் அங்க அதிகமா இருக்காங்க. அந்த மக்களுடைய ஆதரவோட ஈரான் மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா உள்ள நுழைஞ்சுன்னா அந்த மாதிரியும் அவங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு நிச்சயமற்ற சூழல்,
ஒரு நிலையற்ற அரசியல் சூழல் வந்து இருக்கும், பல ஆண்டுகள் நீடிக்கும். ஆமா. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.